திருமூலர் சித்தர்களில் ஒருவர் என்பது நமக்கு தெரியும். இந்த திருமூலர் குறித்த காலம் அறியப்படாது இருக்கிறது. 3000 ஆண்டு காலம் என்று கூட குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அவர் தினம் அதாவது வருடத்திற்கு ஒரு பாடலாக 3000 ஆண்டுகள் இந்த பாடல்களை எழுதியதாக ஒரு கருத்து உள்ளது. இந்த திருமூலர் வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது இவர் ஒரு சிறந்த யோகி. இவர் ஒரு நாள் காட்டின் வழி வரும்பொழுது அங்கு பசுக்கள் கூட்டம் துன்பத்தால் கதறுவதை காண்கிறார். அங்கு அந்த மாடு மேய்ப்பவன் இறந்து கிடக்கிறான். இந்த பசுக்கள் தன் வீடு செல்ல அலைவதை கண்ட அவர் மனம் வாடி அந்த உடலில் தன் உடலை, அதாவது கூடு பாயும் வித்தை தெரிந்தவர் தன் ஆன்மாவை அதில் புகுத்தி தன் உடலை பத்திரமாக ஒரு மரத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு அந்த மூலன் உடலுடன் அந்த பசுக்களின் இல்லத்திற்கு திரும்புகிறார். அங்கு மூலனின் மனைவி தன் கணவர்தான் என்று அவரை சொந்தம் கொண்டாட நினைக்கும் பொழுது, நான் உன் கணவர் அல்ல, உன் பசுக்களுக்காக நான் வந்தேன் என்று கூறி பசுக்களை வீடு சேர்த்த பின் மூலர் திரும்புகிறார் தன் உடலில் மீண்டும் கூடு பாய்வதற்காக. ஆனால் அந்த இடத்தில் அவர் உடல் கிடைக்கவில்லை. இதுவும் சிவனின் திருவிளையாடல் என்று உணர்ந்து அந்த உடலிலே வாழ்வதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் அவருடைய பெயர் திருமூலர் என்று அறியப்படுகிறது. திருமூலருடைய பாடல்கள் மிகவும் எளிமையானவை, மிக அரிய கருத்துக்களை கூறுபவை. இனிவரும் பதிவுகளில் நாம் திருமூலரின் மந்திரங்களை ஒன்றொன்றாக காணலாம். எப்பொழுதும் நாம் பாடல் எழுதுவதற்கு முன் விநாயகர் காப்பு, அதாவது கடவுளை குறித்து ஒரு பாடல் எழுதிவிட்டு தான் ஆரம்பிப்பது வழக்கம். நம் இயல்பான வாழ்க்கையிலும் கூட ஒரு செயலை ஆரம்பிக்க முன் இறைவனை தொழுவதில்லையா? அப்படி திருமந்திரத்துக்கு முதல் பாடலாக அமைந்துள்ளது தான் இந்த விநாயகர் காப்பு. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. 5 கைகள் 2, கால்கள் 2, தும்பிக்கை அனைத்தும் சேர்ந்து 5 கைகள். யானை முகம் நமக்கு தெரியும், பிள்ளையாரோட முகம் யானையோட முகம். அதற்கான கதைகளும் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட கதையாகத்தான் இருக்கும். இந்தின் இளம்பிறை, அதாவது 3ஆம் பிறை எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதுபோல வளைந்த அந்த யானை கொம்புடைய விநாயகப் பெருமான். அதில் ஒரு கொம்பு பெரிதாகும், ஒரு கொம்பு ஒடிக்கப்பட்டும் இருக்கும். அந்த ஒடிக்கப்பட்ட கொம்பு கொண்டுதான் நாம் மகாபாரதம் எழுதியதாக கதையும் உள்ளது. 8 நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, சிவனின் மகன். அவன் ஞானத்தின் உச்சியில் இருக்கும் ஞான குருவாக கருதப்படுபவன். புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே, அவனை என் சிந்தையில் வைத்து போற்றுகின்றேன் என்று கூறி திருமூலர் தன் பதிவுகளை ஆரம்பிக்கிறார். தன் மந்திரங்களை கூற தொடங்குகிறார். அந்த மந்திரங்கள் 9 தந்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 9 தந்திரத்தில் இனிவரும் நாட்களில் முடிந்த அளவு மந்திரங்களை நாம் ஒவ்வொன்றாக காண்போம்.